வணக்கம். இன்னைக்கு நாம மலேசியாவோட சுதந்திர போராட்டத்தோட ஆரம்ப கட்டத்துக்கு போக போறோம். பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மண்ணுக்காக முதல்ல குரல் கொடுத்த உண்மையான ஹீரோக்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, இப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். எதுக்காக நம்ம தலைவர்கள் அந்நிய ஆட்சிக்கு எதிரா இவ்வளவு கடுமையா போராடணும்? சும்மா அதிகாரத்துக்காக நடந்த சண்டையா? இல்ல அதுக்கு பின்னால வேற ஏதாவது பெரிய காரணம் இருந்துச்சா? வாங்க, இதுக்கான பதில தான் இப்ப நாம தேட போறோம். பாருங்க, இந்த எதிர்ப்பெல்லாம் திடீர்னு ஒரு நாள்ல ஆரம்பிச்சது இல்ல. இதுக்கு பின்னால பிரிட்டிஷ்காரங்களோட சில ஸ்பெசிஃபிக்கான நடவடிக்கைகள் தான் காரணமா இருந்துச்சு. சொல்லப்போனா மூணு முக்கியமான விஷயங்கள் தான் இந்த கிளர்ச்சிக்கு தூண்டுகோலா அமைஞ்சது. முதலாவது தலையீடு. அதாவது நம்ம உள்ளூர் நிர்வாகத்துல தலைமுறையா நம்ம மக்கள் பின்பற்றிட்டு வந்த பழக்க வழக்கங்கள்ல பிரிட்டிஷ்காரங்க தேவையில்லாம மூக்க நுழைச்சாங்க. அடுத்தது வரி. மக்களோட நிலைமைய புரிஞ்சுக்காம கண்டபடி புது புது வரிகளை போட்டாங்க. இது அவங்களோட வாழ்க்கைய ரொம்பவே கஷ்டமாக்கிடுச்சு. கடைசியா அதிகார பறிப்பு. இங்க இருந்த தலைவர்களோட அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிடுங்க ஆரம்பிச்சாங்க. இது அவங்களோட சுயமரியாதையே கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மூணு ஒன்னா சேரும்போது தான் அந்த போராட்ட நெருப்பு பத்திக்குச்சு. சரி, இந்த அநியாயத்தை எல்லாம் பார்த்து கோவப்பட்ட அந்த தலைவர்கள் யாரு? அவங்களோட போராட்டங்கள் எப்படி இருந்துச்சு? வாங்க, இப்போ நாடு முழுக்க எதிர்ப்பு குரல் கொடுத்த அந்த மாவீரர்களை பத்தி ஒருத்தரா பார்க்கலாம். முதல்ல தீபகற்ப மலேசியால பிரிட்டிஷ் ஆட்சிக்கு சிம்ம சொப்பனமா இருந்த வீரர்களை பத்தி பாப்போம். நானிங் பகுதியில டோல் சாயிட், பாராக்ல பிரிட்டிஷ் அதிகாரி JWW பிர்ச்சோட அடக்குமுறைக்கு எதிராக நின்னு தத்தோ மகாராஜா லேலா, பகாங்ல தத்தோ பகாமான், அப்புறம் கிளந்தான்ல அதிக வரி விதிப்புக்கு எதிராக போர்க்கொடி தூக்குன டோக் ஜங்குட். இவங்க ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க பகுதி மக்களோட உரிமைக்காக தான் போராடினாங்க. இவங்களோட போராட்டங்கள் சின்னதா தெரிஞ்சாலும் பிரிட்டிஷாருக்கு பெரிய தலைவலியை கொடுத்துச்சு. ஆனா இந்த எதிர்ப்பு தீ தீபகற்ப மலேசியாவோட மட்டும் நிக்கல. போர்னியோ தீவுலயும் இதே மாதிரி போராட்டங்கள் வெடிச்சது. சரவாக், சபான்னு அங்கிருந்தும் வீரர்கள் கிளம்புனாங்க. போர்னியோல நடந்த போராட்டங்கள் கொஞ்சம் வித்தியாசமானது. உதாரணத்துக்கு சரவாக்ல ரெண்டாப், ஷெரீஃப் மசாஹோர் போன்ற தலைவர்கள் ஜேம்ஸ் புரூக்கோட குடும்ப ஆட்சிக்கு எதிராக சண்டை போட்டாங்க. இதைவிட சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சபால மாட் சாலே ஒரு அரசாங்கத்தையே எதிர்க்கல, பதிலா பிரிட்டிஷ் வடக்கு போர்னியோன்னு ஒரு கம்பெனிக்கு எதிராக போராடினார். பாத்தீங்களா அவங்க போராட்டம் எவ்ளோ தனித்துவமா இருந்திருக்குன்னு. ஓகே, எவ்ளோ பெரிய போராட்டங்கள், இவ்ளோ தியாகங்கள். ஆனா கடைசியில என்ன ஆச்சு? இந்த கடைசி பகுதியில எந்த போராட்டங்களோட உண்மையான விளைவு என்னன்னு பார்க்க போறோம். இது உடனடியா பார்க்கும்போது தோல்வி மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு நீண்டகால வெற்றி. இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். ஆமா, இந்த போராட்டங்கள்னால உடனே பிரிட்டிஷ்காரங்கள நாட்டை விட்டு விரட்ட முடியல, அது உண்மைதான். ஆனா அதோட உண்மையான வெற்றி அது கிடையாது. இந்த மாவீரர்களோட தியாகம்தான் மக்கள் மனசுல சுதந்திரம்ங்கிற ஒரு தாகத்தையும் நம்ம நாடுங்கிற தேசப்பற்றையும் ஆழமா விதைச்சது. இந்த விதை தான் பின்னால வளர்ந்து சுதந்திர மலேசியாவுக்கு அடித்தளமா அமைஞ்சது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்தோட வரலாற்றுல தோல்வி அடைஞ்சதுன்னு நாம சொல்ற போராட்டங்களோட உண்மையான மதிப்பு என்னவா இருக்கும்? ஒருவேளை அந்த தோல்விகள் தான் பின்னாடி வரப்போற ஒரு பெரிய வெற்றிக்கான முதல் படியா இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க?